ஆத்மலிங்க ஆத்மநக்கமணி மணி சிவத்தின் ஆத்மாத்மன வணக்கங்களை மனைக்கூடிய நமஸ்காரம் சொல்லிக்கொண்டு இன்று நாம் பார்க்க இருப்பது மாந்திரிகம் செய்யவர்கள், மாந்திரிகம் கற்பவர்கள், ஆன்மீக வேலை செய்பவர்கள், தாந்திரிக வேலைகள் செய்பவர்கள், அதே மாதிரி ஜோதிட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் செய்பவர்கள் செய்ய வேண்டிய கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகளும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் இந்த பதிவுகளை பார்க்கலாம். ஏற்கனவே பதிவுகள் போட்டிருக்கும். ஆனால் இது மாந்திரிக பாடத்தின் 8வது பாடமாக இதை பார்க்க உள்ளோம். முறையான கல்வியே நிறைவான வாழ்க்கை தரும் என்று சொல்வார்கள். நம்ம முறையாக பின்பற்றக்கூடிய கல்வி நிலைகள் தான் வாழ்க்கைக்கு வளமும் நலமும் தரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பாடத்தில் நாம் பார்ப்பது என்னென்னா, மாந்திரிகம் செய்வர்கள் காலையிலிருந்து இரவு வரை என்பதை விட மாந்திரிகம் செய்வது பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் என்ன என்று பார்க்கலாம். 1. காலை 3:30 மணிலிருந்து 5:30 மணிக்குள் எழுந்து குளித்து, அதாவது கழிவுகளெல்லாம் நீக்கிய பிறகு குளித்து பல் துலக்குவதற்கு கிராம்பு ஃப்ளேவர் உள்ள பல்பொடிகள் அல்லது மூலிகை பல்பொடி அல்லது விபூதி, அடுப்பு கறி, அது மாதிரியான பசும் சாணத்தால் ஆன விபூதியால் பல் தேய்த்து நீங்கள் பழகினீர்களானால் மாந்திரிக சக்தி சீக்கிரம் சித்தியாகும். ஏனென்றால் இயற்கையில் வரக்கூடிய அந்த மந்திர சக்தி பல்லில் படும்போது அதுக்கு அதிக ஈர்ப்பு விசை இருக்கும். இன்னொன்று, குளிக்கும்போது அதாவது ஸ்நான பொடி, அதே போல் சீகக்காய் இது போன்ற பொருட்களையோ அல்லது புற்று மண் வைத்து குளித்தால் இன்னும் தேகத்துக்கான வசீகர சக்தி அதிகமாக இருக்கும். அதே போல் குளித்த பின் உங்களுடைய முதுகு பகுதியை முதல் துடைத்து விட்டு, அதாவது ஸ்ரீதேவி என்பவள் நம்முடைய நெற்றியில் கண்களில் இருப்பாள், மூதேவி என்பவள் நம்முடைய முதுகு பின்னாடி இருப்பாங்க. முதுகு பகுதியை துடைத்து விட்டு பின் துடைக்க வேண்டும். அதே மாதிரி குளித்த பிறகு அதே அறையில், அதாவது பார்த்தீங்கன்னா குளியல் அறையில் இருந்தபடி கிழக்கு முகமாக நின்று இரு கரங்களை தூக்கி, ஆணாக இருந்தாக இரு கரங்களும் தூக்கியும், பெண்ணாக இருந்தால் மார்புக்கு நேராக கையும் வைத்து உங்களுடைய குலதெய்வத்தை, சூரிய பகவானையும் குலதெய்வத்தை வேண்டி நமஸ்கரித்து பின் உடலை துடைத்து விட்டு, அந்த துடைத்த பிறகு பார்த்திங்கன்னா உடலிலே வாசனை திரவங்கள் தடவிக்கொண்டு ஆடை அணிந்து நெற்றியிலே விபூதி பட்டை, பெருமாள் அதாவது விஷ்ணு வழிபாடு உள்ளவர்கள் அந்த நாமம், அதன் பிறகு எல்லாருக்கும் பொதுவானது சந்தனம் திலகம் அணிந்து குங்குமம் பொட்டு வைத்து, அதன் பிறகு வாசனை திரவங்கள் புணுக்கு, அரகஜா, ஜவ்வாது, சந்தனம் இது போன்ற வாசனை தெய்வங்கள் உடலில் பூசிக்கொண்டு உங்களுக்கான உபாசனை தெய்வத்திற்கு ஒரு விளக்கை மண் விளக்குகளிலும், மற்றபடி நீங்கள் வழக்கமாக ஏற்றக்கூடிய விளக்கு ஏதாவது ஒன்று ஏற்றி வைத்துவிட்டு, பொதுவாக கிழக்கு அல்லது வடக்கு முகமாக அமர்ந்து எந்த தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்கிறோ அந்த தெய்வத்தோடைய பூஜை காரியங்கள் செய்ய வேண்டும். இதுக்கு ஆசனமாக மாப்பலகை, வில்வ பலகை, அத்தி பலகை, அதே போன்று உச்சாட சக்திக்காக என்றால் அத்தி பலகை செய்யலாம். அதே போல் வசீகர வேலைகள் என்றால் மாப்பலகை செய்யலாம். தெய்வ உபாசனைகளுக்காக என்றால் வில்வ பலகை செய்யலாம். பொதுவாக என்றால் தர்பபாயை அணிந்து கொள்ளலாம். உக்ர தெய்வங்கள், அகோர தெய்வங்களுக்கென்றால் கோணிப்பை அல்லது கம்பளி, அதாவது பார்த்தீங்கன்னா கருப்பு கம்பளி போட்டு அமர்ந்து அதில் பூஜிக்கலாம். இது மாதிரி பூஜித்தலாம் பலன் கிடைக்கும். மணிமாலைகள் என்று சொல்லக்கூடிய பொதுவாக எல்லா தெய்வத்துக்கும் செய்யக்கூடிய மணிமாலைகள் என்றால் வசீகரத்துக்காக படிக மாலைகளும், உக்ர தெய்வங்கள் பொதுவாக துறவ நிலையில் இருக்கக்கூடிய சிவன், முருகன், விநாயகர் இது மாதிரியான தெய்வங்களுக்கு உத்ராட்ச மாலைகளும், பெண் தெய்வங்களுக்கு பவள மாலைகளும் அணிந்து அல்லது கையில் வைத்து ஜபம் செய்தால் சீக்கிரம் சித்தியாகும். காலை உணவு தவிர்ப்பது அவசியம். அப்படி முடியாத பட்சத்திலே நீர் ஆதாரங்களை எடுப்பது நல்லது. அந்த உணவுக்கு முன்னாடி முடிந்தால் வேப்பிலை, விபூதி, எலுமிச்சப்பழம், சுத்தமான விபூதி, பசுமாட்டு விபூதி, எலுமிச்சப்பழம் ஒன்று காலை தோறும் சாப்பிட்டு வந்தால் நம் உடலுக்குரிய கழிவுகள் நீங்கி எந்த தட்பவெப்ப நிலையிலும் நாம் தாங்கக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்துவிடும். அதே போல் தாந்திரிகம் செய்பவர்கள் காலை உணவை நீர் ஆதாரமாக, அதாவது சாப்பிட முடியவில்லை என்றால் இரவு நேரத்தில் தண்ணி விட்ட அந்த சாதத்தை தண்ணி சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா கஞ்சி, கூழ் இது மாதிரி ஆதாரத்தை எடுத்து பழகுவது நல்லது. ஏனென்றால் அந்த மாந்திரிக வேலைகள் செய்யும்போது உங்களுக்கு தூக்கம் வராமலும் உடல் சோர்வு இல்லாமல் ஆரோக்கியம் புத்துணர்வாக இருப்பதற்கு வழி செய்யும். அதே போல்
எப்படிப்பட்ட பூஜை வேலைகளாக இருந்தாலும் நீங்கள் வாக்கு சொல்வதெல்லாம் 12 மணியோடு நிறுத்தி கொள்வது பழகுவது அவசியம். அப்படி பூஜை செய்கிறீர்கள் என்றால் மத்தியானம் 12லேருந்து 1 மணிக்கு கழுப்பு கடிப்பது, சோக்களி எடுப்பது, சுத்தி போடுவது, இது மாதிரியான வேலைகள் மதிய வேலையில் செய்யலாம். அதே போல் மத்தியானம் 2 மணிலேருந்து 4 மணி வரை ஆன்மீக சம்பந்தப்பட்ட சேவைகள் செய்பவர்களோ அல்லது மாந்திரீகம் செய்பவர்களோ சந்திக்காமல் இருப்பது விசேஷமானது. அப்படி சந்தித்தீர்களானால் உங்களுடைய சக்திகளை அவர்கள் இழுப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே போல் 2 மணிலிருந்து 4 மணி வரை தியானங்கள் செய்வது, சித்தர்களை நினைத்து பூஜைகள் செய்வது, இது மாதிரி செய்தீர்களானால் உங்களுடைய சக்திகள் பன்மடங்கு பெருகும். அதே போல் மதிய உணவானது 1லேருந்து 2 மணிக்குள் சாப்பிடுவது விசேஷமானது. அதே போல் இரவு உணவு அருந்தாமல் இருப்பதும் விசேஷமானது. அப்படி அறிந்தீர்கள் என்றால் 3இல் 1 பங்கு உணவையும் 2 பங்கு நீராதாரத்தையும் எடுத்துக்கொண்டு இரவு 7லேருந்து 8 மணிக்குள் சாப்பிடுவது விசேஷமானது. மாலை பொழுதிலே முடிந்தால் ஒரு ஸ்நானம் செய்யலாம். முடியாத பட்சத்திலே உடல் தட்பவெப்பை காரணமாக இப்போ இருக்கக்கூடிய மக்கள் குளித்தால் ஆகவில்லை என்று சொல்கிறார்கள். அதுக்கேற்ப முகம் அலம்பிக் கொண்டு திருநீர் பட்டை அணிந்து சந்தனம் குங்குமம் வைத்து பொட்டு வைத்து உடலை முடிந்த அளவுக்கு கழிகால் உள்ளங்காலந்து அதாவது முட்டி விரலையாவது கழுவி பொட்டு வைத்து விளக்கேற்றி உங்களுடைய உபாசனை தெய்வத்தை வேண்டி ஊதுபத்தி சாம்பிராணி மாலை தினந்தோறும் 6 மணி அதாவது 5:30லேருந்து 6:30 மணிக்குள்ளே சாம்பிராணிக்காக காட்டி பூஜித்தால் எப்பேற்பட்ட திருஷ்டி தோஷங்களும் உங்களுக்கு பின்காலத்தில் யாராவது செய்து வைத்தாலோ அல்லது கட்டுகள் போட நினைத்தாலோ ஓடிவிடும். இந்த சாம்பிராணியில் எது கலக்கலாம் அப்படின்னு கேட்டால் வெண்கடுகு, கொங்குலியம், பால் சாம்பிராணி, மருதாணி விதை, அதே போல் வில்வ பொடி, வேப்பிலை பொடி, அருகம்புல் பொடி, இது மாதிரிலாம் கலந்து புகை போட்டுன்னு வந்தால் தெய்வ கடாட்சம் அதிகமாக பெருகும். நீங்கள் இருக்கக்கூடிய பூஜை அறையில் கஸ்தூரி மஞ்சள், பச்சை கற்பூரம், கல்லுப்பு, ஆலயத்திலிருந்து பெரிய பெரிய ஆலயத்திலிருந்து கொண்டு வர விபூதி இவையெல்லாம் போட்டு தொலைத்தினா தெய்வ கடாட்சம் உருகும். அதே போல் சந்தனம் வாசனை திரவியங்கள் கடந்து இல்லத்திலே தெளித்து பூஜைகள் கழித்தால் அதிகப்படியான சக்திகள் பெறலாம். முடிந்த அளவுக்கு நீங்கள் கிராமப்புற தெய்வங்களையோ அல்லது கிராமப்புற காவல் தெய்வங்களை வழிபாடு செய்கின்றால் ஒரு மரப்பலகை அதாவது வில்ல பலகை அல்லது மாப்பலகை வைத்து அதை தரையாக பாவித்து அதற்கு சுத்தம் செய்து அது கோலமிட்டு அது மேலே தெய்வத்தை வழித்து வழிபாடு செய்வது விசேஷமானது. இரவு 8 மணிலிருந்து 11 மணிக்குள்ளாக உங்களுடைய உபாசன தெய்வத்துடைய மந்திரங்களை ஒரு 108 முறை சொன்னால் கூட அது 1008 10,008 உரு கொடுத்ததுக்கான சம பலனை தரும். அதே போல் நீங்கள் படுக்கையில் படுக்கும்போது அதாவது உங்களுடைய உடலை பற்றாதவாறு ஃப்ரீயாக இருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து கொள்வது விசேஷமானது. முக்கியமாக தியானம் செய்பவர்கள், பூஜிப்பவர்கள் இரவு தூங்கக்கூடிய நேரத்திலே உள்ளாடைகளை தவிர்த்து தோய்வான ஆடைகளை அணிந்து கொண்டு சுத்தமான ஆடையுடனும் அதே போல் பாயில் படுக்காமலும் பெரிய வகையான தலையணைகள் வைக்காமல் சொகுசை விரும்பாமல் தரையில் படுத்து உறங்குவது விசேஷமானது. நீங்கள் முதலில் இருக்கக்கூடிய 48 நாள் 21 நாள் 108 நாள் விரத பூஜை காலத்திலே நீங்கள் பச்சை ஓலை பின்னி இரட்டை ஓலை பின்னி அதன் மீது ஒரு காட்டன் துணி போட்டு படுத்தீர்களானால் இன்னும் விசேஷமான பலனை தரும். தெய்வ சக்தியானது அதிகமாக இழுத்து தரக்கூடிய பலனை தரும். அதே போல் நீங்கள் உண்ணக்கூடிய உணவை மண் பாண்டங்களில் சமைத்து முதல் உணவு நீங்கள் சாப்பிட வேண்டும். அதாவது உங்களுடைய உபாசனை தெய்வத்திற்கு வைப்பதாக இருந்தால் வைத்துவிட்டு நீங்கள் முதல் உணவு சாப்பிடுவது பழகுவது விசேஷமானது. மற்றவர்கள் அருந்திய பிறகு நீங்கள் சாப்பிட்டினால் அந்த சக்தியானது குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதே போல் உங்களுக்கு சமைத்து தரக்கூடிய நபரும் சுத்தமாகவும் மன தூய்மையுடன் சமைத்தால் அதிகப்படியான சக்தி கிடைக்கும். முடிந்த அளவுக்கு ஆன்மீக சேவை செய்வர்கள் அவராக சமைத்து சாப்பிடுவது விசேஷமானது. அல்லாவிட்டால் மனைவி, மகள், மருமகள் இது போன்ற உறவின் மூலியமாக மட்டும் வாங்கி சாப்பிடுவது விசேஷமானது. அதே போல் தினம் ஒரு ஆலயத்திலே சிவநாமத்தை சிவைய நமக என்ற நாமத்தை 108 முறை சொல்லி வந்தால் நம்முடைய மாந்திரிக சக்தி அதிகப்படியாக பழகும். இது காலை நேரத்தில் சொல்வது விசேஷமானது. அதே போல் முடிந்தது ஒரு நபருக்கு உணவளித்து வந்தால் உங்களுக்கு தர்மத்தின் பலனாக
ஞான பலன் இயங்கக்கூடிய வாக்கு சித்தி கட்டும். அதே போல் நீங்கள் எந்த ஒரு மாந்திரிகை சந்திக்க சென்றாலும் அந்த காலத்தில் உங்களுடைய காலுடைய 2 கட்டை விரலும் சேர்ந்தவாறும் உங்களுடைய 2 கைகளை கோத்தவாரம் அமர்ந்து கொண்டால் யாராலும் உங்களுடைய மாந்திரிக சக்திகளை வகிக்க முடியாது. அதே போல் நாய், பூனை போன்ற விலங்குகளிடம் அதோடைய சுவாசம் உங்கள் மீது படும்படியாக அமர்வது தவிர்க்கவும். ஏனென்றால் நாய்க்கு இயற்கையாகவே வாசியோக பயிற்சி உண்டு. அதனாலே வேர்வை கொட்டாத உயிரினம் என்று பார்த்தா நாய். அது தன்னுடைய நாக்கின் வழியாக உங்களுடைய சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை அந்த நாய்க்கு இருக்கும். அதனால் நாய்களிடம் உணவளிக்கலாம், அதை பராமரிக்கலாம், அனைத்தும் செய்யலாம். ஆனால் அதனுடன் பிறண்டோ உருண்டோ அல்லது முகந்து கொண்டுவதோ ஏறி மேலே வைத்துவதோ இது மாதிரியான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. அதே போல் சித்தருடைய ஜீவ சமாதிகளுக்கு மாதம் 2 முறையும், புராண ஸ்தலங்களான ராமேஸ்வரம் போன்ற ஆலயங்களுக்கு வருடம் 1 முறையும், அதே போல் பித்ருக்களுக்கான பூஜை காரியமும் குலதெய்வத்துக்கு 6 மாதத்துக்கு 1 முறையும் பூஜை காரியங்கள் செய்தீர்களானால் உங்களுடைய மாந்திரிக சக்தி அதிகம் பெருகி கொண்டே இருக்கும். அதை யாரும் கட்டுப்படுத்தவும் முடியாது, அதை அழிக்கவும் முடியாது என்று சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். அடுத்த பதிவிலே உடல் கட்டு, திசை கட்டு, குலதெய்வ பூஜைகள் இது மாதிரியான விஷயங்களை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். சிவாய நமக. நம சிவாய.